கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை நேற்று 29 ரூபாய் உயர்ந்துள்ள நிலையில் தற்போது வரை விஜய் எதுவும் பேசாமல் மௌனத்தில் இருக்கிறார். தேர்தல் பரப்புரையில் பல்வேறு கேள்விகளை கேட்ட விஜய் இன்று வாய் திறக்காதது குறித்து மக்கள் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். விஜயின் வெற்று பேச்சும் இன்றைய ரீல்ஸ் ஆட்சியும் என்று மக்கள் பல கண்டனங்களை முன்வைத்து வருகிறார்கள். கடந்த 3 மாதங்களில் மட்டும் கேஸின் விலையானது 89 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. வீட்டு உபயோகத்தின் சிலிண்டரின் விலை நேற்று 29 ரூபாய் அதிகரித்திருந்த நிலையிலும் விஜய் வாய் திறக்காமல் மௌனம் காத்து வருவதற்கு பல்வேறு தரப்பிலும் பல்வேறு கண்டனங்களை முன்வைத்து வருகிறார்கள். தேர்தல் பரப்புரையின் போது பல்வேறு கேள்விகளை கேட்ட விஜய் இன்று வாய் திறக்காமல் மௌனத்தில் இருக்கிறார். விஜயின் வெற்று பேச்சும் இன்றைய ரீல்ஸ் சாட்சியும் என்று மக்கள் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள். கடந்த 3 மாதங்களில் மட்டும் 89 ரூபாய் அதிகரித்திருக்கிறது சிலிண்டரின் விலை. வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டரின் விலை நேற்று 29 ரூபாய் அதிகரித்திருந்த நிலையிலும் தற்போது வரை விஜய் வாய் பேசாமல் இருக்கிறார். தேர்தல் பரப்புரையில் பல்வேறு கேள்விகளை கேட்ட விஜய் இன்று வாய் திறக்காதது குறித்து மக்கள் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள். கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு
கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனையெல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனையெல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனையெல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனையெல்லாம் எப்படி இருக்கு? இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை நேற்று 29 ரூபாய் அதிகரித்திருந்தது. தற்போது வரை ஆட்சியில் இருக்கக்கூடிய விஜய் எதுவும் பேசாமல் இருக்கிறார். ஆனால் தேர்தல் பரப்புரையின் போது பல்வேறு கேள்விகளை கேட்ட விஜய் இன்று வாய் திறக்காதது குறித்து மக்கள் தங்கள் தரப்பு கண்டனங்களை முன்வைத்து வருகிறார்கள். விஜயின் வெற்று பேச்சும் இன்றைய ரீல்ஸ் சாட்சியும் என்று சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். கடந்த 3 மாதங்களில் மட்டும் 80 ரூபாய் கேஸின் விலை அதிகரித்திருக்கிறது. சாமானிய மக்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒன்றாக இந்த விலை உயர்வானது பார்க்க முடிகிறது. வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை நேற்று 29 ரூபாய் அதிகரித்திருந்த நிலையிலும் தேர்தல் பரப்புரையில் பேசிய விஜய் இன்று வரை தற்போது வரை மௌனத்தில் இருக்கிறார். விஜயின் வெற்று பேச்சும் இன்றைய ரீல்ஸ் சாட்சியும் என்று மக்கள் தங்களுடைய கருத்துக்களையும் கண்டனங்களையும் பொதுவெளியில் தெரிவித்து வருகிறார்கள். தற்போது வரை விஜய் மௌனம் காப்பது ஏன் என்றும் வினவி வருகிறார்கள். அண்மை தகவலாக பார்க்கிறோம்.